السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. صدق الله العليم. இந்த புனிதமிக்க அல் குர்ஆனின் மகிமையை பறைசாற்றும், அதனை இதயத்திலே சுமந்து மிளிர்வுடன் அமர்ந்திருக்கும் இந்த மஜ்லிஸில் தலைமை தாங்குனர்களாக வகிக்கக்கூடிய ஹமலத்துல் குர்ஆன் ஹாஃபில்களின் சங்கத்தின் தலைவர், மேலும் அதனுடைய மேன்மைப்பாட்டுக்காக உழைக்கும் அனைத்து ஹாஃபில் உலமாக்களே, மேலும் மூத்த ஆலிம்களே, ஹாஃபில்களே மற்றும் சமூகம் தந்திருக்கும் அனைத்து இறைமறை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனினுடைய பரக்கத்தை என்றென்றும் பொழிவானாக என்று துஆ கேட்டவனாக, மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம், உலகத்தில் யார் பாராட்டப்பட வேண்டுமோ அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் அவனுடைய கலாமை சுமந்தவர்களை பாராட்டியிருக்கிறான். அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் வெற்றியாளர்கள் என்கிறதனையும் பறைசாட்டுகிறான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் நசீபா. சும்மா அவ்ரஸ்னல் கிதாப் அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா, எங்களுடைய அடியார்களில் நாங்கள் யாரை தேர்ந்தெடுப்போமோ அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆனை அனந்தரமாக வழங்குவோம், அனந்தரமாக வழங்கினோம் என்றும் குறிப்பிடுகிறார். அதில் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் முக்தார், முஸ்தபா, முஜ்தபா, சையதுல் கௌனேன் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித குர்ஆனை உதயத்தில் சுமந்தார்கள். அந்த குர்ஆனை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து திலாவத் செய்யும் பொழுது, அவசரமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஓதும் பொழுது அல்லாஹ் உறுதிமொழி கொடுத்தான், நபியே, நாங்கள் இதனை உங்களுடைய இதயத்திலே தரிப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுத்தோம் என்று முதலாவது நன்மாராயத்தை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுவதோடு, அதன் பின்னால் யாரெல்லாம் இந்த திருமறையை சுமப்பதற்காக தன்னிலே பல தியாகங்களை செய்து பாடுபட்டு அதற்காக உதவியாகவும் இருக்கின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த கூட்டத்திலே சேர்த்து கொள்கின்றான். அதன் பின்னால அல்லாஹ் அவர்களை வகைப்படுத்துகின்றான். ஃபமின்ஹும் சாபிக்கும் பில் ஹைராத், அவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள், அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள், நல்ல விடயங்களில் முன்னேறி போயிட்டார்கள், இவர்கள் கேள்வி கணக்கு இல்லாமலே சுவனம் போவார்கள் என்று இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரிலே எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பிரிவினர்கள் வமின்ஹும் முக்தஸித், அவர்கள் நடுத்தரமான முறையில் அதனுடைய விடயங்களை அவ்வப்பொழுது முன் வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள். இவர்கள் யுஹாசபு ஹிசாபை யசீரா, இலகுவான முறையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இலகுவான முறையிலே கேள்வி கணக்கு என்பதும் அங்கே கேள்வி கணக்கு கிடையாது என்பதனை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஃபஸௌஃப யுஹாசபு ஹிசாபை யசீரா இந்த ஆயத்துக்கு விளக்கம் கேட்ட பொழுது சொன்னார்கள், ஆயிஷா, யாரு கேள்வியில் மன் நூகிஷ ஃபில் ஹிசாப் மாட்டிக்கொள்வார்களோ சிக்கிக்கொள்வார்களோ அவர்கள் தான் ஹலாக்காவார்கள்.
என்றாலும் யுஹாசபு ஹிசாபை யசீரா உடைய கூட்டத்தில் அவர்கள் பழிக்கப்படவோ அவர்கள் வம்பிக்கப்படவோ மாட்டார்கள். அந்த நன்மாராயமும் இந்த ஹாஃபில்களுக்கு இருக்கிறது. வமின்ஹும் லாலிமுன் லினஃப்ஸி, அதில் 3வது பிரிவினர்கள் தான் குர்ஆனை சுமந்து தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்டவர்கள், அதனுடைய கடமைகளை நிறைவேற்ற மறந்தவர்கள். இவர்களும் வெற்றி பெற்றவர்கள் தான் என்று தப்சீருடைய விளக்கம் கூறப்படுகின்றது. என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இதயத்திலே உள்ளடக்கியது அவர்களை தோல்வியுற செய்வதற்கல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் பதிவாக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் கபீர் என்ற நூலிலே கொண்டு வருகின்றார்கள். அஷ்ராஃபு உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆன் வ அஸ்ஹாபுல் லைல் என்கிறதனையும் அந்த ஹதீஸ்லே அதிகரித்து சொல்லப்படுகிறது. மற்றும் ஒரு திர்மிதியுடைய ரிவாயத் இருக்கின்றது. அதில் அஷ்ராஃபு உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆன் என்ற வார்த்தையோடு முடிந்து கொள்கிறது. ஏண்ட உம்மத்தில் மிகவும் சிறந்தவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள். அந்த தபரானியுடைய ரிவாயத்தின் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ரிவாயத்தின் படிக்கே அஸ்ஹாபுல் லைல் என்கிறதும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை சுமந்து நீங்கள் அதனுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. இரவுல கியாமுல் லைல் செய்ய வேண்டும், இரவிலே அதனை ஓத வேண்டும். யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா என்று இபாதுர் ரஹ்மான் உடைய கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்து விட வேண்டும். இரவிலே இரா தரிக்க வேண்டும். பாத்த யபீத்து என்ற இந்த சொல்லிலக்கண வார்த்தை இரவு தரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இரவு எங்க தரிக்க வேண்டும் என்று அடாவிடி தனங்களையும் எல்லை மீறி சென்றவர்களையும் இரவு ராணிகளிடத்திலையும் கிளப் வழியிலையும் லொஜ் வழிகளிலையும் அவர்களுடைய மனோய்ச்சிகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்களிலையும் இரவை தரிக்கின்றார்கள். ஆனால் குர்ஆனை சுமந்தவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் யபீதூன லிரப்பிஹிம் தன்னுடைய ரப்புக்காக இரா தரிப்பார்கள். சுஜ்ஜதன் வ கியாமா சுஜூதிலையும் கியாமுலையும். இந்த குர்ஆன் இது உள்ளத்தில் சுமக்கப்படக்கூடியது. இதனால் தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல் குலூப அவ்இயா, இந்த கல்புகள் பைகளை போன்றது, பேக்ஸ்களை போன்றது. ஃபஅஸ்கிலு பில் குர்ஆன், அதனை குர்ஆனை கொண்டு மட்டும் ஈடுபடுத்துங்கள். வலா துஷ்கிலு பிகைரி, அது அல்லாத எந்த விடயத்திலையும் ஈடுபடுத்தாதீர்கள் என்று சொல்கிறார்கள். ஹஜ்ரத் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாஃபெரும் தாபீன்களுடைய முஃபஸ்ஸிராக திகழ்ந்தவர்கள். சஹாபாக்களுக்கு பின்னால தப்சீர் கூறக்கூடிய வரிசையில் முக்கியமான இடம் பிரிக்கக்கூடியவர்கள் தான் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள். யார் குர்ஆனை மனனம் செய்தார்களோ அவர்கள் லா யுரத்து இலா அர்தலில் உமர், தள்ளாடும் வயதுக்கு தள்ளப்பட மாட்டார்கள். தள்ளாடும் வயது என்றால் சிறு வயதிலே மரணிப்பார்கள் என்பதல்ல. ரசூல்லா 63 வயதுகளில் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். அதனால இவர்களும் 63 வருடத்திலே பிரிவார்கள் என்ற கருத்தல்ல. மாறாக சும்ம தலா லிகைலா யஅலம மின் பாதி இல்மின் ஷைஆ, அந்த வார்த்தையை குறிப்பிட்டு குர்ஆனுடைய ஆயத்தையும் ஓதி காண்பித்தார்கள். அவர்கள் தள்ளாடும் வயது வரைக்கும் தள்ளப்பட மாட்டார்கள். தள்ளாடும் வயது என்கிறது அறிந்தவைகள் அனைத்தும் மறக்கும் வயது, சின்ன புள்ள விளையாடுற வயது. சிலவங்க வயோதிபர்களை எள்ளி நகையாடுவார்கள். அப்படியான ஒரு நிலைமைக்கு குர்ஆனை சுமந்தவர்கள் தள்ளப்பட மாட்டார்கள். அவர்களுடைய புத்தி என்றென்றும் பாதுகாக்கப்படும். இன்று 50 வயதுடையவர்களை ஒரு வருடத்திலே கண்ணியப்படுத்தினீங்க. அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றார். உங்களுடைய புத்திகளுக்கு நான் கேரண்டி கொடுக்கின்றேன், உங்களுடைய ஞாபக சக்திக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன். உங்களை அறிந்ததன் பின்னால் அறியாத நிலைமைக்கு, மறக்கும் நிலைமைக்கு தள்ள மாட்டேன் என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதெல்லாம் குர்ஆனின் மூலமாக கிடைக்கும் கண்ணியம் என்கிறதுல மறந்து விடக்கூடாது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்னல் குலூப், இந்த உள்ளங்கள் இதா தஹுரத், பரிசுத்தமானதாக ஆகிவிட்டால், மாஷபியத் மின் கிதாபில்லா,
மின் கலாம் இல்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதம் குர்ஆன்ல இருந்து வயிறு நிரம்பவே மாட்டாது. அது எப்பவும் பசித்ததாகவே இருக்கும். அந்த குர்ஆனின் உடைய ஆழமான விடயங்களை அறிவதற்கு தன்னை தானே தியாகம் செய்து கொண்டிருப்பார்கள். திமாத் இப்னு ஸாலபா எங்கிருந்து வருகிறார்? அஸ்தி ஷனுஆ என்ற கோத்திரத்தில் இருந்து வருகிறார். மக்காவுக்கு வந்தவுடன் சில சுஃபஹாக்கள், மூடர்கள் பேசிக்கொள்கின்றார்கள், இந்த முஹம்மது ஒரு பைத்தியக்காரர். இது இவருடைய காதிலையும் விழுகிறது. முஹம்மதுக்கு ருக்யா செய்யறதுக்கு நான் ரொம்பவும் தேவைப்பட்டவனாக இருக்கிறேன். அவரை போய் சந்தித்து ருக்யா செய்தால் இன்ஷா அல்லாஹ், அதாவது அல்லாஹ் என்னுடைய கையில அவருக்கு ஆரோக்கியத்தை வைப்பான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்தித்து, உங்களுடைய கூட்டம் உங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுகின்றார்களே, உங்களுக்கு ஏதேனும் ஜின்னுடைய தாக்கம் இருக்கிறது என்றால், அல்லது உங்களுக்கு வேறு கோளாறுகள் மூளையில ஏதும் இருக்குது என்றால், அல்லாஹ் என்னுடைய கையில உங்களுக்கு ஆரோக்கியத்தை வைப்பான். நான் அர்கீக் உங்களுக்கு ருக்யா செய்யவா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பொறுமை உடையவர்கள். யாராவது போய் உங்களுக்கு மூலக்கோளாறு, உங்களுக்கு பைத்தியம், நான் ருக்யா செய்கிறேன் என்று சொன்னா உண்மையான பைத்தியக்காரன் கூட பொறுமையாக இருப்பானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பையும் அஹ்லாக்கையும் அவர்களுடைய அந்த குர்ஆன் இதயத்தில் சுமந்து இருக்கக்கூடிய இல்மையும் ஹில்மையும் அறிவையும் சார்ந்த குணத்தையும் பாருங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஈனுஹு என்று அதை அப்படியே ஓதிக்கொண்டு வருகிறார்கள். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. இந்த வார்த்தையை தான் உச்சரிக்கிறாங்க. சில ஆராஃபுடைய வசனங்களும் இதில் 1-2 உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஆனால் முழுமையாக இது குர்ஆன் இல்லை என்றாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஓதிவிட்டு அம்மா பஅத் என்று சொல்றது தான் தாமதம். அவர் சொல்றாரு, மீட்டி அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை அதனை மீட்டினார்கள். உடனே சொன்னார், கையை நீட்டுங்க, நான் இஸ்லாத்தின் பேர்ல உங்களிடத்துல பையத் செய்கின்றேன். வைத்தியம் செய்ய வந்தாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களின் மூலமாக அவருக்கு வைத்தியம் பார்த்தான். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலா பையத் செய்யும் பொழுது, அலா கௌமிக், உங்களுடைய கூட்டத்துக்கும் சேர்த்தால் லிமாத் பைஅத், நஅம் அலா கௌமி, என்னுடைய கூட்டத்துக்கும் பைஅத் தான் என்றார்கள். பிற ஒரு காலத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சராயாவை, ஒரு போர் கூட்டத்தை அனுப்பி வைத்தார்கள். அந்த கிராமத்தின் பக்கம் அஸ்தி ஷனுஆ உடைய கூட்டத்தை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் படை தளபதி கேட்கின்றார், இது லிமாத் பின் ஸாலபா உடைய பட்டினத்தை கடந்து நாங்கள் செல்கின்றோம், அவருடைய ஊர்ல இருந்து யாராவது ஏதேனும் எடுத்தீர்களா? ஆம், ஒரு மித்துஹரா கொண்ட உலு செய்யறதுக்கு உண்டான ஒரு பாத்திரத்தை நாங்க சேர்த்து கொண்டோம். இல்லை, அதனை விட்டுவிடுங்கள். இது யாருடைய ஊர் தெரியுமா? இது தான் அந்த லிமாத் பின் ஸாலபா உடைய ஊரு. இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தைகளின் ஊடாக அவருடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவர் சொன்னார், பலகன காமூசல் பஹர், இந்த வார்த்தைகள் டிக்ஷனரியுடைய கடலை அடைந்தது, அதுக்கும் அப்பால் பட்டது. இந்த வார்த்தைகளுக்கு கருத்து சொல்ல இயலாது. நானும் நீங்களும் இன்றைக்கு ஹுத்பால கேட்டு கேட்டு அது காதுக்கு குளிச்சு நல்ல மனப்பாடமாக இருக்குது. ஆனா நாங்க இதனை சிந்தித்தோம். இதனுடைய பாணி பலாகா, இதனுடைய பதி என்ற விடயங்கள், இவைகள் உலமாக்கள் மிகவும் துல்லியமாக விளங்குவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பி வைத்தான். ஆனால் இன்று இதனுடைய வசனங்கள் வெறுமனே ஒரு கிளியை போல பாராயணம் செய்யப்படுகிறது. அதனை உணர்வதற்கு தயார் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் 27 இறைமறை செல்வர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இதயங்கள்ல வாழ்வானாக. அந்த இதயங்களுக்காக பாடுபட்டவர்களையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் எல்லோருடையும் அந்தஸ்தை உயர்த்துவானாக. இவர்கள் தயாராகின்றார்கள் அந்த குர்ஆனை விளங்குவதற்கு. இப்ராஹிம் நஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இவர்கள் எல்லாம் சின்ன மனிதர்கள் அல்ல, இங்கு இருக்கக்கூடிய அனைவரை விடவும் சிறந்தவர்கள் தான் இவர்கள். குர்ஆனுக்கு முஸ்ஹப் என்ற பெயர். இந்த குர்ஆனுக்கு மற்றும் ஒரு பேர் தான் முஸ்ஹப்.
லா துஸகிரு அல் முஸ்ஹஃப். இப்ராஹிம் நஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவு விளக்கங்கள் சொல்றதுல ரொம்ப தேர்ச்சி பெற்ற இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்னால திகழக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் தஸ்கீர் சிறு எடுப்புல முஸைஹிஃப் என்று சொல்லாதீங்க. இந்த குர்ஆன் முஸ்ஹஃப், இதனுடைய ஹாஃப் குர்ஆனுக்கு நாங்க முஸைஹிஃப் என்று ஒரு சின்ன குர்ஆன் என்று சொல்லலாம், என்றாலும் நீங்கள் தஸ்கீர் எடுக்க கூடாது. காரணம் ஃபைன்னஹு யுகால் அல்திமு அல் குர்ஆன், ஏனெனில் சொல்லப்படுது குர்ஆனை நீங்க வலுப்படுத்துங்க, கண்ணியப்படுத்துங்க, மகத்துவப்படுத்துங்க. இதனால் முஸைஹிஃப் என்ற வார்த்தையை சின்ன குர்ஆனுக்கு கூட பாவிக்காதீங்க என்கிறதனை குறிப்பிடுகின்றார்கள். இந்த குர்ஆன் கல்புகள்ல மிகவும் பிரதிபலிப்புகளை, தாசீராத்களை உருவாக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இஸ்லாத்தை பற்றி நாங்கள் பேசும் பொழுது தாஹா உடைய வசனங்கள் அவர்களுடைய பார்வையில பற்றி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற சம்பவம் பிரபல்யமானது. என்றாலும் கிதாபுகளிலே எழுதப்படுகின்றது, அவ்வளுமா தஅஸ்ஸர ஃபீ கல்பி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உள்ளத்துல முத குர்ஆனுடைய பிரதிபலிப்பு, அவர் ஒரு முஷ்ரிக்காக, காஃபிராக ஆரம்ப கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வசனங்கள் இறங்கும் பொழுதே ஏற்பட்டு விட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை முன்னோக்கி மக்கமா நகரத்திலே தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். அந்த நேரம் சூரா அல் ஹாக்காவை ஓதுகின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر آتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية. நான் தொடர்ந்து ஓத வரல, நிறைய ஹாஃபில்கள் இருக்கிறீங்க, இது தெரியும். என்றாலும் ஹதீஸ்ல ஒரு பகுதியாவது அடைய வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி ஓதினேன். ஓதிக்கொண்டு வருகின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரம் வெறுமனே ஒரு உமர் தான், அந்த நேரம் குடிக்கார உமர் தான், அந்த நேரம் வெறுமனே ரவுடி என்று வர்ணிக்கப்படக்கூடிய உமர் தான். மறைந்து இருந்து கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதனை சொன்னார். முன்னோர்களுடைய செய்திகள் எல்லாம் சொல்கிறாரே, இதனுடைய வசன நடைகளும் ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர் ஒரு பெரிய ஷாயிராக இருக்கிறார். உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல இறங்குறாங்க, ஆயத்தை ஓதுறாங்க. வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன். நீங்கள் கொஞ்சமாக ஈமான் கொள்றதுக்கு இது ஒரு கவிதையுடைய வார்த்தைகள் அல்ல, இது ஒரு கவிஞரின் வார்த்தை அல்ல. கவிதைகள்ல பொய்யை கலப்பார்கள், அது அழகு பெற வேண்டும் என்பதற்காக. என்றாலும் இந்த குர்ஆனுடைய வசன நடை பேரழகு நிறைந்தது, அதனுடைய அழகை வர்ணிக்க முடியாதது. அதனுடைய வசன நடைகள் ஒரு ஷாயிருடைய, ஒரு கவிஞனுடைய வார்த்தைகள் அல்ல என்று நபி அவர்கள் ஓதும் பொழுது, இவன் எவ்வளவு பெரிய குறிக்காரனாக, சூனியக்காரனாக இருக்கிறான், நான் நினைத்ததனையும் உச்சரிக்கிறானே. அந்த நேரம் அடுத்த வார்த்தையை நபி அவர்கள் ஓதுகிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் உள்ளத்திலே இறங்குகிறார்கள். வமா ஹுவ பிகௌலி காஹின் கலீலம் வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கருன். நீங்க தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக ஜஃபித்துட்டு வைக்கிறதுக்கு இது குறிக்காரனுடைய கவுலும் அல்ல. தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத். இது புகழுக்குரிய, யாவற்றையும் மிகைத்த நுணுக்கமுள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகள். எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு உறுதிமொழியும் அதனை சுமந்தவர்களுடைய நாடி நரம்பை பற்றியும் இங்கே சொல்கிறான் என்றால், வலவ் தகவ்வல அலைனா பஅலல் அகாவில் ல அஹத்னா மின்ஹு பில் யமீன். நபியே, நீங்க எங்களுடைய இந்த வார்த்தைகள்ல இந்த மனிதர்கள் நினைக்கிறதை போல, முஸ்லிம்கள் சிந்திக்கிறதை போல ஏதேனும் இட்டு கட்டினால் நாங்க உங்களை பலமாக பிடிப்போம், எங்களுடைய வலது கையால பிடிப்போம், உங்களை தண்டித்து விடுவோம். லா அஹத்னா மின்ஹுல் வதீன் லா கதானா மின்ஹுல் வதீன். மேலும் உங்களுடைய நாடி நரம்புகளை கூட துண்டித்து விடுவோம். ஆனால் அது துண்டிக்கப்படுவதற்குண்டானது அல்ல, இது ரொம்பவும் உறுதியானது என்கிறதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அப்படியான உறுதியான குர்ஆன் கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். தபரானியிலே இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் கபீர் என்ற நூலில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலா
இன்ன ருஹல் இஸ்லாமி தாயிரா, அறிந்து கொள்ளுங்கள், இன்று இஸ்லாத்தின் உடைய திருகை அது சுழன்று கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் மத்தியில் அமல் இருக்குது. குர்ஆன் அது ரொம்ப மிளிர்ந்து கொண்டு பிரகாசித்து கொண்டு அதனுடைய அமல்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஃபதூரு மால் கிதாபி ஹைசுதார், நீங்க எங்கு சென்றாலும் குர்ஆனோடையே வலம் வர வேண்டும். உங்களுடைய குர்ஆனை எந்த காரணத்து கொண்டும் முதுகுக்கு பின்னால் தூக்கி போடக்கூடாது. கியாமத்து நாளன்று யாரெல்லாம் தூக்கி எறிந்தார்களோ, கணக்கெடுக்காம விட்டார்களோ, ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், என்னுடைய ரப்பே இன்ன கௌமி தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய உம்மத் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள் என்ற நிலைமைக்கு ஆளாக கூடாது. நபி அவர்கள் சஹாபா கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், ஃபதூரு மஅல் கிதாபி ஹைசுதார், எங்கு போனாலும் இந்த குர்ஆனோடு இந்த கிதாபோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அலா வ இன்னல் குர்ஆன வ சுல்தான சயஃப்தரிகான், ஒரு காலம் வரும் குர்ஆன் உடைய போதனைகள், குர்ஆனுடைய கட்டளைகள் அரசியல் போதனைகளோடு அரசியல் கட்டளைகளோடு வெவ்வேறுபடும். ஃபலா துஃபாரிகுல் கிதாப், அந்த நேரத்தில் நீங்கள் குர்ஆனை பிரிந்து விடாதீர்கள். குர்ஆனை விளங்கினால் தானே குர்ஆனோடு இணைந்திருக்க முடியும். குர்ஆனை சுமந்தால் தானே அதனுடைய மகத்துவம் விளங்கி அதனை நாம் அறிந்து செயல்படுவதற்கு உண்டான சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொள்வோம். அதனுடைய மகத்துவம் உள்ளத்தில் இருந்தால் தானே அதற்காக வேண்டி உதவி செய்வோம். அந்த மகத்துவத்தை சுமந்ததுனால தானே இன்றைக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துகிறான். என்றாலும் நாளும் மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கண்ணியத்துக்கு முன்னால இது எதுவுமே கிடையாது. இன்று முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு, பலவிதமான ப்ரொஃபஷனல் லைன்ல முன்னேறியவர்களுக்கு பல அவார்ட்ஸ் கொடுக்கின்றார்கள். ஆனால் அவைகள் அனைத்தும் தற்காலிகமானது, சிறிது காலத்தில் ரிட்டையர்ட் ஆகக்கூடியது. ஆனால் இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு அறுதலில் உம்ரை அடைந்தாலும் அப்படி அல்லாஹ் அடைய வைக்க மாட்டால். ஆனாலும் குர்ஆனை சுமந்தவர்களே நீங்கள் ரிட்டையர்ட் ஆக மாட்டீர்கள் என்று கூறப்பட்டது என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே இந்த குர்ஆன் அரசியல் சட்டங்களும் குர்ஆனுடைய போதனைகள் மற்றும் அதனுடைய சட்டங்களும் ஒன்றோடு ஒன்று கான்ஃப்ளிக்ட் ஆகும் பொழுது, அவைகள் முற்றி மோதும் பொழுது, ஃபலா துஃபாரிகுல் கிதாப், வேதத்தை குர்ஆனை பிரிந்து விடாதீர்கள். அலா இன்னஹு ஸயவல்லா அலைக்கும் உமரா, தொடர் ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு சில அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். வைன் அதாத்துமூஹும் ஃபஅலல்லுக்கும், நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டா உங்களை வழிகேட்டில் அனுப்புவாங்க. வைன் ஹாலஃப்துமூஹும் ஃபகதலூக்கும், அவர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்தா உங்களை கொலை செய்வாங்க. ஃபகைஃப நஸ்னவு யா ரசூலல்லாஹ், அந்த நாளையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்றது? இஸ்பிரு இஸ்பிரு கூனு க அஸ்ஹாபி ஈசா, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நண்பர்களை போல, அவர்களுடைய தோழர்களை போல ஆகிவிடுங்க. நுஷ்ஷிரு பில் மனாஷீர், அவர்கள் இந்த வேதத்தை இன்ஜீலை சுமந்ததின் காரணமாக அவர்கள் வாளினால் அறுக்கப்பட்டார்கள், அருவினால்களால் பிளக்கப்பட்டார்கள். யும்ஷத்து அஹதுஹும் பி அம்ஷாத்தில் ஹதீத், இரும்பு சீப்புகளால வாரப்பட்டார்கள். மாதூன லஹ்மிஹிம் வ இலாமிஹிம், அவர்களுடைய எலும்புக்குள்ள புதைந்திருக்கும் மாமிசம் கூட வெளியே வரக்கூடிய அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். நீங்கள் இப்படி இருந்தாலும் கூட குர்ஆனுடைய கட்டளைகளோ குர்ஆனுடைய போதனைகளையோ நீங்கள் பிரிந்துவிடக்கூடாது என்கிறதனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னார்கள். சகோதரர்களை, இதில் தான் வெற்றி இருக்கிறது. அந்த ஹதீஸ் இறுதியிலே இப்படியான இபாரத்துகளை கொண்டு முடியுது. லமீத்தத்துன் ஃபீ தாஅத்தில்லாஹ் கைரும் மினல் ஹயாத்தி ஃபீ மாசியத்தில் ஹாலிக், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து நீங்க துனியாவில் வாழ்றதை விடவும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு மௌத்தா போறது சிறந்தது என்றார்கள். குர்ஆனோடைய மரணியுங்கள், அதற்கு மாற்றம் செய்து நீங்கள் இந்த உலகத்தை விட்டும் விடை பெறாதீர்கள் என்கிறதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய தலையங்கத்திலே பேசினார்கள். இந்த குர்ஆன் பெரும் கல் நெஞ்சங்கள் படைத்தவர்களை கூட தலீனு ஜுலூதுகும், அவருடைய உள்ளங்களை, அவருடைய தோள்களை, அவருடைய மாமிசங்களை கூட ரொம்பவும் மிருதுவானதாக மாற்றும் என்று இறை வசனங்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளை நான் கொண்டு வருவதற்கு தயார் இல்லை என்றாலும் பாருங்கள், ஏனைய மார்க்கங்களை பின்பற்றக்கூடியவர்கள் கூட ஹக்கை விளங்கினால் அவருடைய கண்கள் கண்ணீரால் ததும்பியது. வைதா சமயோ மா உன்சில இலர்
ரசூலுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை அந்த அந்நியவர்களும் ஏனைய வேதங்களை பின்பற்றக்கூடியவர்களும் கேட்ட நேரம் தஃபீலு ஐயுனஹும் மினத்தம், தஃபீலு ஐயுனஹும் மினத்தம், அவர்களுடைய கண்கள் கண்ணீரை ததும்புகிறது. மிம்மா அரஃபு மினல் ஹக், அவர்கள் உண்மையை அறிந்ததனால இன்று கண்ணீர் ததும்பவும் இல்லை, உள்ளம் கலங்கவும் இல்லை. காரணம் என்ன? குர்ஆன நானும் நீங்களும் அறியல்ல. இன்ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் முற்றிலும் நேரான பாதையை காட்டும். சூப்பர்லேட்டிவ்ல இஸ்மு தஃப்லீல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறான். எனவே இதை போன்ற கண்ணியப்படுத்தப்படக்கூடிய விழாக்கள்ல கலந்து கொள்றது கிடைக்கும் பாக்கியமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கண்ணியப்படுத்தியது தான். மற்றும் ஒரு சஹாபி சொல்கின்றாரே, மன் அஹப்ப கலாம் அல்லாஹி ஃபகத் அஹப்பல்லா, யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை நேசிக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை நேசித்து விட்டார்கள். அல்லாஹ்வை நேசம் கொள்ளக்கூடிய பாக்கியம் எமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கின்றது என்றால், பெற்றோர்களே நாளம் மறுமையில உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா லவ்ஹு கலஹு ஷம்ஸ் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நன்மாராயத்துக்கு நீங்கள் ஆளாகும் பொழுது தான் விளங்குவீர்கள். எனக்கு இன்னும் குழந்தைகள் இருந்திருந்தால் நான் அவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரையும் குர்ஆனை சுமக்கக்கூடியவர்களாக ஆக்கியிருந்தால் என்னுடைய அந்தஸ்து மென்மேலும் உயர்ந்திருக்குமே. ஒரு ஹாஃபிலின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கென்று கடுமையாக்கப்பட்டவர்கள் 10 பேரை குடும்பத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. அத்துடனே ஹாஃபில்மார்கள் மற்றவர்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் இரவிலே தூங்கக்கூடாது, அவர்கள் நிறைவு கொடுக்க வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் அவர்கள் வீணான விடயங்களில் ஈடுபடுத்தாமல் அவர்களை கண்காணிக்கிறது பெற்றோர்களுடைய பொறுப்பு. அவர்களை ஹாஃபிலாக மாற்றுவதற்கு இந்த உஸ்தாத்மார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்கிறதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அதற்காக வேண்டி அமர்ந்து அவர்களுடைய பாதங்களும் அவருடைய பித்தட்டுக்களும் எவ்வளவு வேதனை பட்டு இருக்கும். அதற்காக எத்தனை வார்த்தைகளை செலவு செய்திருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் ஓதும் வசனங்களை திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய புனிதர்கள். பாருங்கள் சொர்க்கத்துக்குரியவர்களை என்ற அளவுக்கு அதுக்குரிய நன்மாராயம் எங்களுக்கு சொல்ல முடியாது. என்றாலும் ஒரு சாயலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனோடு இணைந்தவர்களுக்கு ஏராளமான தலீல்கள் கூறி இருக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, நான் அதிகமாக நீட்டிக்கொண்டு போக விரும்பல, மாறாக சபையினுடைய நிலைமைகளை கவனித்து என்னுடைய பேச்சை முடிக்க வருகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று இந்த அக்குரண மண்ணில் இருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹாஃபில்கள் வெளியாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இப்படியாக ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு முன்னால் காட்சி தர வேண்டும். இவர்களை பார்க்கறதும் ஒரு இபாதத். இவர்களுக்காக நீங்கள் அந்த ஆடையை களத்தில் மாற்றுறது நாளும் மறுமையில் உங்களுக்கு மாற்றப்பட போகுது. அதற்குரிய அடையாளம் என்கிறதுனே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவர்களுக்காக வேண்டி செலவு செய்யுங்கள், இவர்களுடைய பின்னால் இருங்கள், இவர்களுக்கு பிரார்த்தனை புரியுங்கள், இவர்களோடு சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான். அது அவனுக்கு உறுதியாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய வேதத்தை கண்ணியப்படுத்துவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளும் வீணாக்குறது இல்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த, இதற்காக வேண்டி பாடுபட்ட, இதற்காக செலவழித்த, இதற்கு சமூகம் தந்த அமர்ந்த அனைவர்களையும் புரிந்து கொள்வான். அவர்களுக்கு நேரான சீரான பாதையை காட்டி அவர்களுடைய குடும்ப சகிதமாக நாளும் மறுமையிலே சூன பாக்கியங்களை பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவரையும் பொருந்தி குர்ஆனோடு இணைந்து அதற்காகவே எங்களுடைய வாழ்க்கையை செலவழிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸ இந்த ரமலான் உடைய குர்ஆன் இறங்கிய மாதத்தில் நடந்தேறக்கூடிய சந்தர்ப்பம் யா அல்லாஹ் பொருந்தி கொள்வாயாக. எல்லோரையும் உன்னுடைய கருணை கண் கொண்டு பார்த்து அருள் புரிவாயாக. குர்ஆனுடைய விடயங்களை ஆழமாக வாழ்க்கை பூராவும் விளங்குவதற்கு, அதனுடைய பின்னி பிணைந்திருப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. நாள மறுமையில இன்னல் குர்ஆன யஸ்ஃபஸௌம யஷ்ஃபஆனி லிஅப்தி என்று சொன்னதற்கு ஏற்ப இரவெல்லாம் விழித்து அந்த குர்ஆனை ஓதி நாள மறுமையிலே அதனுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.